வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். பொங்கல் திருநாளுக்கு அடுத்தாப்புல வரக்கூடியது கனு பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தைய நாள் உணவை வைத்து படையலிட்டு தன்னுடைய சகோதரர்களுக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு முக்கியமான சடங்கு, எல்லா பெண்களுக்கும் உண்டான சடங்கு. அதாவது பிறந்த வீட்டில், அதாவது ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்து அதற்கப்புறம் திருமணம் செய்து கொடுத்தாலும் கூட அந்த பெண்ணுக்கும் இந்த பிறந்த வீட்டுக்கும் ஒரு தொடர்பை, ஒரு பந்தத்தை சாகிற வரைக்க நம்மளுடைய சடங்கு சாங்கியங்கள் சாஸ்திரங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு கனெக்ஷன், ஒரு வயர் அறுந்துருச்சுனாலும் கூட டக்குன்னு போட்டு முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் கல்யாணமாகி ஒரு பொண்ணை கொடுத்துட்டாலும் கூட திரும்ப சீர் கொடுக்கறது, ஆடிக்கு அழைச்சிட்டு வர்றது, பிரசவத்தை பார்க்கறது, தலை தீபாவளி கொண்டாடுறது, தலைப்பொங்கல் கொண்டாடுறது, முடி இறக்கும் போது எல்லாருமே சேர்ந்து வர்றது, தாய்மாமாவோட மடியில உட்காந்து செய்யறதுங்கிற சடங்கு சாங்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்துல நிறையவே இதெல்லாம் தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. அந்த பெண்மணி திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்துல பொன்னேரி அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி. அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போதே அழுதுட்டாங்க. நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. கூப்பிடுங்க அப்படின்னு. அப்படி அண்ணா, நான் உங்கள் வீடியோலாம் நான் பார்த்தேண்ணா, ஏதோ மனசில் பாரமாக இருக்காதா உங்கள்கிட்ட பேசணும்ண்ணா அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல பேசுங்கம்மா, என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு. அதாவது இந்த கனு அப்படிங்கிற பண்டிகை, அந்த இது வைக்கிறது இருக்குல்ல, அதுவே தன்னுடைய சகோதரர்கள் சௌக்கியமா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிரார்த்தனை பெண்களால் செய்யப்படுது. புகுந்த வீட்டுக்கு போயிட்டாலும் கூட அந்த புகுந்த வீட்டுக்கு போய் மறுநாள் செய்யக்கூடியது அது. எப்பேற்பட்ட மாமியார் கொடுமையோடு இருந்தாலும் கூட அந்த மாமியாரே தவறாம, அம்மா தாயே நாளைக்கு காலையில் கரெக்டாக எந்திரிச்சிடணும், கரெக்டாக இதை பண்ணிடணும், அப்போ தான் உங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தட்டிடாமல் இருக்கக்கூடியது. அப்படி ஒரு விஷயம் இது. இதில் அந்த பொண்ணு, அந்த பெண்மணி என்கிட்ட பேசுனாங்க. இது மாதிரிங்க, நாங்கள் ரொம்ப நொடிச்சு போயிட்டோம். எங்கள் வீட்டுக்காரரு நல்ல வேலையில் மாதம் 40,000 ரூபா 50,000 ரூபான்னு சம்பளத்தில் தான் இருந்தார். ஆனால் நாங்கள் நொடிச்சு போயிட்டோம். ஏதோ நாங்கள் பாட்டுக்கு தடக்காட்டு நாங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் எங்கே பணம் கடன் கேட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுங்களும் தம்பிங்களும் பேச மாட்டேன்றாங்க. அண்ணனுங்க தம்பிங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க? நாங்கள் 3 அண்ணனுங்க எனக்கு இருக்காங்க, 2 தம்பிங்க இருக்காங்க, எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாரும் வேலை வெட்டிக்கு அப்படி இப்படிலாம் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த 5 பேருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு 1,00,000 ரூபா கொடுங்க, கடன் அடைச்சிடுறேன், அதுக்கப்புறம் அந்த அந்த உங்கள்கிட்ட வாங்கின அந்த 5,00,000 ரூபா பணத்தை நான் எப்படி தரணும்னு சொல்லுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன், என்னையும் என் புருஷனையும் என் குழந்தைங்களையும் காப்பாற்றுங்கன்னு நான் எங்கள் அண்ணன்கள்கிட்டலாம் பேசினேன். என்கிட்ட இல்லைன்னு எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் இப்போ கனவு வச்சுருக்கேன், எங்கள் அண்ணனுங்க நல்லா இருக்கணும், என் 2 தம்பிகளும் நல்லா இருக்கணும், என்னுடைய சகோதர உறவு நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ட்டு நான் கனவு வச்சுருக்கேனே அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் தாயே அப்படின்னு. ஆனாண்ணே எனக்கு வலிக்குதுண்ணே, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கல, ஆனால் அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் நம்ம நினைக்கிறோமேனே, அப்படின்னா முட்டாளானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதில் முட்டாளோ அறிவாளியோ ஏமாந்தவங்களோ அல்லது ஏமாத்துறவங்களோ அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்கம்மா. உங்களுடைய கேரக்டர் இது, அதை நீங்கள் யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. உங்கள் அண்ணன் 5,00,000 ரூபா ஆளுக்கு 1,00,000 ரூபா போட்டு உங்கள் சகோதரர்கள் உங்களுடைய கடனை அடைக்கலை தான், உங்களுக்கு உதவி செய்யலை தான், உங்கள்கிட்ட பணம் கேட்குறீங்கன்றதுக்காகவே உங்கள்கிட்ட பேசுறதில்ல தான். இருந்தாலும் நீங்கள் இந்த சடங்கை அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த புண்ணியம் உங்களுடைய கடனை அடைக்க வைக்கும். அந்த சடங்கை செஞ்சதின் மூலமாகவே உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய ஆறுதலாக சொன்னேன். இந்த உலகம் அப்படித்தானுங்களே இல்லை? ஒரு நண்பனுக்கு ஃபோன் போடுவோம், இது மாதிரி ஈபிக்கு பில்லு கட்ட பணம் வேணும், கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம். அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். ஈபிக்கு பணம் கட்டலைன்னா அவன் மின்சாரத்தை கட் பண்ணிடுவான்.
இங்க ஈவிக்கு பணம் கட்டணும்டா, கொஞ்சம் பணம் கொடுறான்னு கேட்டாக்க நட்பையே கட் பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட உலகத்துல அந்த திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற அந்த பொன்னேரி பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த சடங்கு சாங்கியம் அவங்க வருஷா வருஷம் இந்த கனு வச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 வருஷமா அவங்க பேசுறது இல்லையா, அண்ணனுங்க தம்பிங்க யாருமே பேசுறது இல்லை, யாரும் இவங்க கூப்பிடுறது இல்லை. இவங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில படுத்தப்பவும் கூட அந்த அண்ணன் தம்பிங்க எவனுமே வந்து பார்க்கல. இவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரை, ட்ரிப்ஸ், டெஸ்ட் அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது கூட எந்த பயப்புள்ளையும் வந்து பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. போதா குறைக்கு அந்த பெத்த அம்மாவும் அந்த அந்த பெண்மணியோட அம்மாவும் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா அந்த அம்மா கிட்ட வந்து அண்ணனுங்க தம்பிங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, நான் உன் கூட பேசினாக்கா அவங்க வந்து என் கூட பேச மாட்டாங்களாமா, அதனால நான் இனிமே உன்கிட்ட பேசல, தப்பா எடுத்துக்காத அப்படின்னு அம்மாவே பெத்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கிற ஒரு வேதனை. இப்படி எல்லாமே சேர்ந்து அழுத்தம் ஒண்ணு அந்த பெண்மணிக்கு வந்ததுனால என்னை அண்ணான்னு கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னுடைய இனிய தெய்வ கடாட்சம் நேயர்களே, நான் பெரிய பணக்காரன் இல்லை, எனக்கும் உடல் உபாதைகள் இருக்கு, எனக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கு, எனக்கும் கஷ்டங்கள் இருக்கு, நஷ்டங்கள் இருக்கு, தோல்விகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, வேதனை இருக்கு, உறவுகள் சிக்கல் பிக்கல் பிடுங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். எனக்கும் கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யுதுன்னாலும் கூட அந்த பெண்மணிகிட்ட நான் கேட்டேன். அந்த பேசி முடிச்சுட்டு, இந்த நம்பர் ஜிபே நம்பரா, இதுதான் உங்களுடைய பேர்ல இருக்கா, யார் பேர்ல இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுதான் அவங்க ஜிபே நம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எட்டையும் கையில் காசு கிடையாது தான், இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு 101 ரூபா நான் அனுப்பிச்சி வச்சு, நீ என்னை அண்ணன்னு கூப்பிட்டில தாயே, அந்த அண்ணன் வந்து இத்தனை வருஷமா உன் அண்ணனுங்க தம்பிங்க நொம்பிங்க நொன்னைங்கன்னு யாரும் தரலன்னா வருத்தப்படாத, இங்கே சென்னையில் மறைமலை நகர் பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உனக்கு ஒரு அண்ணன் இருக்கேன், 101 ரூபா நான் உனக்கு அனுப்புகிற தாயை, நீ சௌக்கியமாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆரம்பத்தில் அந்த அழுகை வந்து வேதனையின் வெளிப்பாடாக இருந்துச்சு. அந்த முடிவில் அதை பேசும்போது அந்த பெண்மணி அழுகை ஒரு ஆனந்த கண்ணீரோட இருந்துச்சு. வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குல்ல, அதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி கொடுத்தா நம்மை நோக்கி கடவுள் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். வாக்கு பலிதம், சொல் பலிதம் நடந்தே தீருங்கிறது உத்தமம். என்னுடைய கஷ்டங்கள் எனக்கு நடக்கலாம், ஆனால் என் மூலமாக எத்தனையோ பேருக்கு நல்லது நடக்குதுன்னு இருக்கு பாருங்க. நான் ஒரு ஆற்றுப்படுத்துதல் வேலையை, இப்படி ஒரு கோயில் இருக்கு, இப்படி ஒரு வழிபாடு செய்யுங்க, இப்படி ஒரு பூஜையை பண்ணுங்கன்னு நான் சொல்லி நிறைய பேருக்கு பலிச்சிருக்கு இல்லையா, இதுதான் வாக்கு பலிதம். என்னுடைய ஜோதிட நண்பர்கள் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் முதலானவர்களே எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, ராம்ஜேனா உங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டுன்னா, நீங்க யாராவது நல்லா இருக்கணும்னா நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க, யாராவது நாசமா போகணும்னு நீங்க மனசால நினைச்சீங்கன்னா கூட நீங்க நினைக்காதீங்கன்னா அது பலிச்சிருவோம் அப்படின்ட்டு. என் இனிய தெய்வ கடாட்சம் நேயர்களே, இதுவரைக்கும் நான் யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் இதுவரைக்கும் நான் நினைச்சதில்லை. என்னுடைய மனைவியும் அப்படிதான், என்னை விட கிரேட்டு, என்னுடைய குழந்தைகள் அதை விட கிரேட்டு. அப்படிப்பட்ட எண்ணம் என்னுடைய வளர்ப்புலையும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலையும் இல்லை. என்னுடைய குருநாதர் கற்றுக் கொடுத்த பாடங்கள், பாலகுமார் சார் கற்றுக் கொடுத்த பாடங்கள்ல அதுவும் முன்னு. அதனால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் என்னுடைய அந்த கணுப்பொங்கல் வாழ்த்துக்களை முடிஞ்சிட்டாலும் பரவாயில்ல, லேட்டாக கூட சொல்லிக்கிறேன் நான். அந்த பொன்னேரி பெண்மணி சௌக்கியமா இருக்கணும்ன்ற பிரார்த்தனை நான் மட்டும் இல்லை, என்னுடைய மனைவியும் தினமும் அந்த பெண்ணுக்காக, அந்த பெண்மணிக்காக, அந்த சகோதரர்களுக்காக வேண்டிகிட்டே இருக்காங்க. இதை விட வாழ்க்கையில் வேற என்ன இருந்துட போகுது, வேற என்ன சந்தோஷம் இருந்து தொலைய போகுது சொல்லுங்களேன். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களை சகோதரிகளாக நினைத்து அவர்களிடம் அன்பு காட்டுங்கள், பிரியமாக இருங்கள், நேசத்துடன் இருங்கள். மரணம் 30 வருஷம் கழிச்சு வரும், 40 வருஷம் கழிச்சு வரும்ன்ற கணக்கெல்லாம் கிடையாது. பாலிசிக்கு வேணா 20 வருஷம் மெச்சூர்ட் ஆகும், 10 வருஷம் கழிச்சு மெச்சூர்ட் ஆகும்னா இருக்கு. மரணம் எப்போது வேண்டுமானாலும், எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். அதனால மரணம் எப்போ வந்தாலும் சரி, காலா உன்னை சிறு புல்லென நினைக்கிறேன், என்னருகில் வாடா சற்றே என் காலால் உன்னை மிதிக்கிறேன் அப்படின்னு நான் மகாகவி பாரதி காலனை பார்த்து, யமனை பார்த்து, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா வரட்டும், என்னைக்கு வேணாலும் மரணம் எப்போ வேணாலும் வரட்டும், ஆனா மரணத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்துடணுங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்திடணுங்க.
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொன்னேரி பெண்மணியை போல இங்கு எங்கள் அண்ணன் பேச மாட்டேன்றான், எங்கள் தம்பி பேச மாட்டேன்றான் அப்படின்லாம் வருத்தப்பட்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் அன்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.